மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் நடந்தது, புலவாமா அட்டாக் நடந்தது. நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்லை. காதல் இடத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்குறோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விசில் அடிக்கிற பசங்களுக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கும். ஸ்ரீரங்கம் ஒரு அற்புதமான இடம், என்னுடைய மாமியார் வீடு. அதனால நான் அற்புதமான இடம் சொல்லி ஆகணும். தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பக்கத்திலேயே அற்புதமான காட்டழகி சிங்கர் இருக்கிறாரு. ஜெய்ஜாண்டிக்கு அப்படியே அவ்வளோ விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறாரு தாயாரோட. இந்த பக்கம் ரங்கநாதர் இருக்கிறாரு உபயநாச்சியாரோட. இந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி அம்மா இருக்கிறாங்க. தயவுசெய்து இதெல்லாம் பாருங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிடணும், எப்படியாவது அதை போகாம தவிர்த்தரக்கூடாது. நீங்க கோயில் போனீங்கன்னா கட்டாயம் முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கும். திமுக காரங்க பூரா முன்னாடி இன்னும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் அப்படி அவங்கள்ட்டையும் கேட்டு நீங்க கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அது வந்து நமக்கெல்லாம் புண்ணியம். நிறைய அறிவார்ந்த ஆர்வலர்கள் பேசக்கூடியது. நம்ம ஆனந்த ரங்கநாதன் போன்ற பெருமக்கள்லாம் வந்து நீங்க தயவுசெய்து அவரை ஃபாலோ பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஐ வில் ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு இம்மிடியட்லி ஸ்டார்ட் ஃபாலோயிங் மிஸ்டர் ஆனந்த ரங்கநாதன். அவரை போன்ற ஒரு அறிவார்ந்த பெருமக்கள், அது வந்து ஒரு தமிழ் பின்னணியோடு இந்தியாவுக்கு கொடுத்திருப்பது வந்து ரொம்ப பெரிய கிரேட் லக். அது வந்து அவ்வளவு வேகமா நிறைய பேர் நானே ரொம்ப வேகமா பேசுறேன்னு சொல்லுவாங்க. அவர் வேகமா பேசுற பார்த்து நானே வந்து 0.5 ஸ்பீட்ல தான் போட்டு வச்சு கேட்பேன். அவ்வளவு வேகமா பேசுவாரு. அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து அவ்வளவு அதிகமானது. நிறைய சந்தர்ப்பத்தில் பிஜேபி எல்லாம் திட்டுவாரு. அவர் வந்து அதெல்லாம் வந்து அதான் அவருடைய நியூட்ரலிட்டிக்கான ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய படிப்பாளி, அவ்வளவு பெரிய அறிவாளி, நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா சொல்லக்கூடியவர். நீங்க பார்த்திருப்பீங்க, என் அக்கா கஸ்தூரி, அவங்க வந்து மிஸ் மெட்ராஸா இருந்தபோது நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அப்ப இருந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அக்கான்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அக்கா வந்து அந்த அக்கா மிஸ் மெட்ராஸ் வாங்கலாம் அக்கா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தம்பி ராஜவேல் நாகராஜ் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த அற்புதமான காதல் குரலுக்கு சொந்தக்காரர். அவருடைய எவ்வளவு உயர்த்தி உங்களை சொல்லியிருக்கிறேன் நான். எவ்வளவு பேர் வர சின்ன வயசுல இருந்து நீங்க அப்படியே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை வந்து எவ்வளவு இவ்வளவு எங்க வந்து யார் இருக்கா பாருங்க. அதிகமான இளைஞரணியில உங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க பாத்து. ஸோ வந்து அடுத்து என்னுடைய தம்பி ராஜவேல் நாகராஜன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் ஒரு வரி சொன்னாரு. என்னை வந்து எல்லாருமே கழுவி ஊத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நம்மளை கழுவி ஊத்துறதுன்னு அதுல லட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுல அதுவும் அதிகமா அடிச்ச தம்பியில ஒரு தம்பி நம்ம ராஜவேல் நாகராஜன் தான். அடி பாண்டே நீங்க வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டாரு தம்பி. அது பயங்கரமா. சரி, நமக்கு வந்து அந்த அணியில வந்து பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நல்லா படிச்ச பிள்ளைகளா, நம்ம இவ்வளவு பெரிய சாங்கா இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கறத பார்த்தா தம்பி நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. பாஸ் எங்க பாஸ் நீங்க அங்க இருந்தீங்களே அப்படின்னு. போங்க பாஸ், நீங்க எல்லாம் நடுநிலை சொல்லிட்டு இருப்பீங்க. அண்ணன் வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி. இப்போ வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, இங்கேயே நான் 40 வருஷமா அந்த கட்சியில இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. திடீர்னு வேற கட்சியில இருந்து வருவாங்க, அவங்களுக்கு பயங்கரமான மரியாதை. அத மாதிரி என் தம்பி வந்து அங்கிருந்து வந்த உடனே அது பயங்கரம். நான் வந்து பாஸ் தம்பி நான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கேன் தம்பி அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமா வளர்த்துக்கிட்டு வர்றாரு. நிறைய கன்வின்சிங்கான பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாரும் எல்லாமே பேசிட்டு முதல்ல ஒரு வார்த்தையும் கடைசியில் தம்பியும் கூட சொன்னாரு. காலேஜ் பிரின்சிபல் சொன்னாங்க, நம்ம சகோதரியும் சொன்னாங்க, இங்க பேசுறவங்களுக்கு எல்லாம் அவங்க தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு கிடையாது. அது காலேஜ் கொடுக்கிற முறையில் யோசிச்சிருக்கணும். அது ஆளுகளை பூரா கூட்டு வந்துக்கிட்டு அப்புறம் வந்து நாங்க பொறுப்பு கிடையாது, பூரா லைவ்ல போயிட்டு இருக்கு. நானும் சொல்லிடுறேன், நான் பேசுறதுக்குலாம் நான் பொறுப்பு கிடையாது, யாரோ பொறுப்பு, யாரோ மைக்ல பேசுறாங்க அது தெரியாது. நான் கொஞ்சம் மயங்கி இருந்தேன் சார், எனக்கு தெரியல, நான் பேசல வேற யாரோ பேசியிருப்பாங்க நான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த மாதிரி வந்து அண்ணன் தலைவர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கும் அவர் பொறுப்புல வேற யாரோ பொறுப்பு கூட சொல்லி இருந்திருக்கலாம். ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஃபுல்லா. நம்ம என்ன செய்யணும், வாட் வி ஹேவ் டு டூ அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நான் வந்து வாட் வி ஹேவ் டு டூலாம் சொல்றேன் கிடையாது, வாட் யூ ஹேவ் டு டூன்னு சொல்றேன். அதான் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா வி ஹேவ் டு டூ நானும் செய்யணும். அதனால யூ ஹேவ் டு டூ அப்படிங்கிற சொல்லிட்டா எனக்கு ரொம்ப ஈஸிங்கனால நீங்க என்ன செய்யணும் பாக்குறேன். மேக்சிமம் இது வந்து
ப்ரொஃபஷனல் செல்லுடைய ஏற்பாடா இருக்கிறதுனால அவங்க வந்து மாநிலம் முழுக்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சில டேட்டாக்களை மட்டும் கொஞ்சம் கொண்டு போகலான்னு பாக்குறேன். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 2026 தேர்தலை மனதில் வச்சுட்டு பேசுறதுனால முதல்ல தயவு செய்து எல்லாரும் ஓட்டு போடணும். அதான் ரொம்ப முக்கியம். வாட் யூ ஹேவ் டு டூனா ஃபர்ஸ்ட் எல்லாரும் போய் ஓட்டு போடணும். தவறாம ஓட்டு போடணும். காலையில 7 மணிக்கே போய் ஓட்டு போடணும். இல்லாட்டி எஸ்ஏஆர்ல உங்க பேர் எடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. 7 மணிக்கு நீங்க ஓட்டு போட போகல அப்படின்னா 9 மணிக்கு உங்க பேர் வந்து அங்க இல்ல, எஸ்ஐஆர்லயே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, மொத்தமாவே இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால வந்து ஓட்டு போட போகணும். இந்த குறிப்பா ஏன் இங்க சொல்றேன்னா, இந்த அதிகமா ஓட்டு போடாத குரூப் யாருன்னா இந்த ப்ரொஃபஷனல் குரூப் தான். யார் யாரெல்லாம் நிறைய படித்திருக்கிறார்களோ, யார் மேதாவிகளாக இருக்கிறார்களோ, யார் பெருமக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஓட்டு போடுவதில்லை. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த அரசியல்வாதிகள்லாம் வேஸ்ட் சார், அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை சார், அண்ணாமலை மாத்திட்டாங்க, இனிமே நான் ஓட்டு போடுற மாதிரி ஐடியா இல்லை. அண்ணாமலை பிஜேபியா தான் ஓட்டு கேட்டு இருக்காரு. அவர் எங்க அவர் ஊர் ஊரா போய் கம்ப சுத்திட்டு இருக்காரு, ஒண்டியாலா சுத்திட்டு இருக்காரு. இதுக்கு பிஜேபிக்கு தானே. ஆனா வந்து மக்கள் சொல்றாங்க, இல்ல சார் நான் அப்படி ரொம்ப விரக்தி, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஏதாவது விரக்தி அடிச்சுட்டு நான் பாத்தீங்கன்னா நான் ஓட்டே போறலன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது பாருங்க, திமுக வந்து அண்ணன் கே நேரு வந்து இத்தனை வருஷமா இருக்கிறாரு. ஆனா துணை முதலமைச்சரா உதயநிதி தான் ஆக்கி இருக்காங்க. ஆனாலும் நான் ஓட்டு போட மாட்டேன்னு எந்த திமுக காரங்களா சொல்லிருக்காங்களா சொல்லுங்க? திருச்சியில கே நேரு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கல, அதனால திமுக காரங்க திருச்சியில் நாங்க ஓட்டு போட மாட்டோம் நாங்க அப்படி யாரா சொல்லிருக்காங்க. அவங்க பாஞ்சு தான் ஓட்டு போறாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் நம்ம கட்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த கட்சியில என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களும் வந்து யோசிப்பாங்க, அவங்களுடைய ஆதரவாளர் சிம்பத்திசர் ரொம்ப படித்தவர்களா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒட்டுமொத்தமான ஒரு கலர் கொடுத்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் ஓட்டு போடலாம். சோ வந்து வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2வது வாரத்து வாக்குல தேர்தல் இருக்கும். தயவு செய்து காலையில 7 மணிக்கு முதலா போய் ஓட்டு போட்டுருங்க. தபால் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே உங்களுடைய ஓட்டு போட வச்சிருங்க. உங்களால முடிஞ்ச ஒரு புண்ணியம் நாட்டுக்கு செய்யற சேவையா. நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் இந்த இடத்துல விஜய் அரங்கத்தை போட்டிருக்காங்க பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர் மாதிரிலாம் போய் நம்மளால போட்டி போட முடியாது, சண்டை போட முடியாது, துப்பாக்கிலாம் தூக்க முடியாது. அதனால நாட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய சேவையா ஒரு 10 பேருக்கு மட்டும் கேட்டு ஓட்டு போட்டியா, ஓட்டு போடுறியா, சீக்கிரம் ஓட்டு போட்டுருப்பா அப்படின்னு 10 பேருக்கு ஒரு ரிமைண்டர் கால் மட்டும் போட்டு அவங்களே ஓட்டு போட வச்சிட்டீங்கன்னா அதுவே நீங்க செய்யற பெரிய புண்ணியம். இதோட பெரிய புண்ணியம் இருக்காது. இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த போல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தமிழ்நாடு 70% வாக்களிக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட 9% எஸ்ஆர்ல பேர் எடுத்து விட்டாச்சு. அதனால இந்த முறை போலிங் பர்சன்டேஜும் கூடும். அதை தாண்டி நீங்க ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கையும் கூடணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை வந்து படித்தவர்கள் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தலைநகரம் படித்தவர்கள் நகரம் சொல்லுவோம். சென்னையில கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எவ்வளவு பதிவாச்சு அவ்வளவுதான் பதிவாச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய வாக்கு பதிவு சதவீதமும் சென்னை பெருமாநகராட்சி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் ஒன்னா இருக்குன்னு பாத்துங்க. அப்ப எவ்வளவு ஆனா கரூர்லயும் தர்மபுரியிலையும் பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் 80% போய் நிக்குது. படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 50% இருந்து 55% நிக்குது. அப்ப முதல்ல இந்த ப்ரொஃபஷனல்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆடிட் பண்றேன், அக்கௌண்ட்ஸ் பண்றேன், டாக்டரா இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல இந்த நாட்டுடைய குடிமகனா இருக்கேன்னு போய் முதல்ல ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரையாவது வந்து ஓட்டு போடுறதுக்கு கூட்டு போகணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அலையன்ஸ்ல, அதாவது என்டிஏ அலையன்ஸ்ல, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அடிச்சுக்கிட்டு எல்லாம் ரத்த விளார ஆகி எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆயாச்சு. எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. ரைட்டுப்பா, எல்லாம் சண்டை போட்டோம், முடிஞ்சு வச்சு இப்பெல்லாம் அடுத்த படம் ஆரம்பிச்சு வாங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் கிளம்பியாச்சு. இப்பதான் அங்க சண்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து 2 வருஷம் முன்னாடியே போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. 2024 சண்டே எல்லாம் போட்டு முடிச்சு இப்ப செட்டில் ஆயிட்டு நம்ம எல்லாரும் யோசிச்சாங்க, பிஜேபி ஏடிஎம்கே எதுக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் 2025 ஏப்ரல் 2026 ஏப்ரல்ல வரப்போற தேர்தலுக்கு 2025 ஏப்ரல் ஏன்பா செட்டில் ஆனீங்க அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளவு அடி அடிச்சிருக்கோம் பரஸ்பரமா, அது பூரா செட்டில் ஆகணும் அப்படிங்கறக்கா 1 வருஷம் முன்னாடி அந்த காயம்லாம் ஆறி வடுவெல்லாம் மறைஞ்சு இப்ப வந்து சரியா போச்சு. இப்பதான் இந்த பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில அடிதடியே ஆரம்பிச்சிருக்குது. நான் போல மலை போல நம்பி இருக்கிறது மாணிக்கம் தாக்கூரை தான். அவர் வந்து உங்களை விட ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு. அவர் வந்து ஐ ஹேவ் டு காம்ப்ளிமெண்ட் ஹிம். அவர் தான் மலை போல் நம்பி இருக்கிறேன். அவர் வந்து விடவே மாட்டேன்றாரு. தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பக்கம் அவர் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னது யாருங்க? தமிழக முதலமைச்சர். இந்த பக்கம் இவர் ட்வீட் போடுறாரு, எது ஒத்து வரும் எது ஒத்து வராங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அடடா அடடா அடடா, இது பிரமாதமா இருக்கு. நாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நேத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறாரு, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே 1-2 பேர் தான், 67க்கு அப்புறம் ஆட்சிக்கே வந்தது கிடையாது. அது சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு ராஜகண்ணப்பன் திமுக அமைச்சர் வந்து சொல்ல, இதை சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு. உடனே அதை கட் பண்ணி அண்ணன் மாணிக்க தாக்கூர் ஊடகங்கள் பூரா வேலையை செய்யறது இல்லை, எல்லா வேலையும் இப்போதைக்கு மாணிக்க தாக்கூர் தான் பண்றாரு. ராஜவேல் நாகராஜன் கஸ்தூரியோட கவலை எல்லாம் தீர்த்து வைக்கிறது வந்து மாணிக்க தாக்கூர் தான். அவர் உடனே கட் பண்ணி எடுத்து நியூஸ் 18 தமிழ்நாட்டில் வந்து அதை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு
நாங்க ஒன்னும் எதுவும் பங்கு கேட்கல, எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நீங்க 177 போட்டிட்டு 130 தானே ஜெயிச்சீங்க, நீங்க தோத்த இடத்துல தான் கேட்கிறோம். என்ன சிந்தனை, என்ன சிந்தனை, இந்த மாதிரி ஒண்ணு யோசிக்கவே முடியல. நீங்க உங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்னப்பா? நாங்க 25 வாங்கினோம், 18 ஜெயிச்சோம். நீங்க 180 போட்டிட்டு 130 ஜெயிச்சீங்க. யார் அதிகமா ஜெயிச்சிருக்கா? அப்ப நீங்க தோத்த இடங்களை கொடுங்க அப்படின்றாங்க. இப்ப யார் தோக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு போட்டி போல தெரியுது, எனக்கு தெரியல. இந்த சண்டை சுமூகமா முடிஞ்சிடும். அதுல ஒண்ணு குழப்பம்ல. நம்ம பயங்கரமா மல்லு கட்டி மான்கராத்தை எல்லாம் போட்டுட்டு அப்படியே விஜய் கூட போயிருவாங்க போல தெரிஞ்சு திரும்பி ஒன்னு சேர்ந்துருவாங்க. எனக்கு காங்கிரஸுக்கு 20 வருஷமா கூட இருக்கிறாங்க. நீங்க சில வீட்டுல பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டையை பார்த்தா அநேகமா சாயந்தரம் டைவர்ஸ் ஆயிரு நினைப்பீங்க, ஆசரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மூசு உட்காந்துருப்பாங்க. அவன் வீட்டுக்காரன் பயங்கர கோவத்துல உட்காந்துருப்பான். வீட்டம்மா சொல்லுந்தா அந்த காஃபியை கொண்டாது கூடு அப்படிமா. ஒரு காஃபி என் பொண்டாட்டி தெரியும், கோமா இருந்தா காஃபி சாப்பிட்டா சாந்தமான தெரியும். ஒரு காஃபில செட்டில் ஆயிடுவாங்க. அத மாதிரி ஒரு 2 சீட்டு முன்ன பின்ன அந்த அது குடும்பம் செட்டில் ஆயிடும். ஏன்னா 20 வருஷமா கூட்டு கொடுத்துன இருக்காங்க காங்கிரஸ் திமுக. நீங்க புரிஞ்சுக்கணும், 2004 இருந்து தேவர் இன் அலையன்ஸ் அதர் தென் 2014, 2014 தவிர அவங்க தொடர்ந்து அலையன்ஸ் இருக்காங்க. அதனால அந்த சண்டையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சண்டை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, திரு நேரு, திரு ஐ பெரியசாமி, திரு ராஜ கண்ணப்பன் இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் சும்மா ஆட்கள். உங்களுக்கு தெரியும், திரு நேரு அவர்கள் துரை வைகோவை கண்ணீர் விட்டு கதற விட்டவர். இங்கே மேடையில துரை வைகோ அவர்கள் கண்ணீர் விட்டு நான் சொந்த சின்னத்துல தான் போட்டிடுவேன்னு அடம்பிடிச்சு அவரே கதற விட்டவர் திரு நேரு அவர்கள். சோ எலெக்ஷன்ல நிக்கும் போது அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற நம்ம பார்க்கணும். அப்கோர்ஸ் நம்ம திண்டுக்கல்ல, திருச்சியில, மதுரையில இது மாதிரியான ஒரு பெரிய சவால்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்களே, சில புள்ளி விவரங்கள் மட்டும் சொல்ல விரும்புறேன். அது என்னுடைய குக்கப் ஸ்டோரி கிடையாது. நீங்க எல்லாமே திரு ராகவன் அவர்கள் சொன்னது போல நீங்க எல்லாமே நீங்க ஏஐ மூலமாவோ கூகுள் மூலமாவோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சார் நீங்க கன்சிக்யூட்டிவ் விக்டரி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு. அது ஒரு உண்மை, மறுக்கிறதுல. அதோடைய மறுபக்கம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, இந்த கூட்டணி தொடர்ந்து எண்ணிக்கையில் டோட்டல் போல்டு ஓட்ஸ்ல அவர்கள் செக்யூர் பண்ணக்கூடிய ஓட்டுகள் 2019 இருந்து 2021 கம்மி, 2021 இருந்து 2024 கம்மி, தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கறத பார்க்கணும். 2019 அவங்க ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது, மக்களவை தேர்தல் நடந்த போது 2.27 கோடி வாக்குகள் டிஎம்கே அலையன்ஸ் வாங்குச்சு. 2.25 கோடி, 2.25 கோடி ஓட்டு அவங்க வாங்கினாங்க. 53% மொத்த போல்டு ஓட்ஸ்ல 53%. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு 2014 நரேந்திர மோடி அவர்கள் வாங்கின மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ் பெருசா வாங்கினாங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் கிட்டத்தட்ட சரிபாதியாக 1.3 கோடி ஓட்டு தான் வாங்குச்சு. 2019 31% தான் வாங்கினாங்க. 2021 அசம்பிளில நல்லா யோசிக்கணும். 2019 அது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மக்களவைக்கான தேர்தல். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறை வர்றதுக்கான தேர்தல். அப்ப அந்த இடத்துல டிஎம்கே அலையன்ஸ் அதிகமா வாங்கிச்சுன்னா 2021 திமுக அலையன்ஸுக்கு ஆட்சிக்கு வரணும். அப்ப அதிமுக அலையன்ஸ் பிடிக்கலங்கிற சிந்தனை இருக்கணும். அப்ப திமுக கூட்டணி இன்னமும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, 2021 2.9 கோடி வாக்குகள், 2019 2.27 கோடி, 2.25 கோடி வாக்கு வாங்கினவங்க 2021 2 கோடி வாக்குகள் தான் வாங்குறாங்க. 25 லட்சம் ஓட்டுகள் திமுக அலையன்ஸுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் குறையுது. அதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். வேற ஏடிஎம்கே ஓட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா கூடி அது 45% டிஎம்கே அலையன்ஸ் இருந்துச்சு, 53 45 மாறிச்சு. ஏடிஎம்கே அலையன்ஸ் 40% ஏறுது. 1.83 கோடி, 1.30 கோடி வாங்கியிருந்தாங்க, 1.80 கோடி வாங்கினாங்க. 50 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு கூடுது, 25 லட்சம் ஓட்டு டிஎம்கே அலையன்ஸுக்கு குறையுது. 2019க்கும் 2021க்கும் நடுவில். 2024 மக்களவை தேர்தல். அப்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய 2024 மக்களவை தேர்தல் கவனிக்க வேண்டியிருக்குன்னா, 2023 செப்டம்பர் மாசமே இந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர் மாசம் 2023 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் பீதி என்ன, 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே என்ன ஆகும்? எல்லாருக்கும் பீதி தான். சார் என்ன சார் 5000? நான் சொன்னேன் 5000 நீங்க பிரம்மாஸ்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரம்மாஸ்திரங்கிறது கடைசி அஸ்திரம். இந்த 5000 ரூபாய் கடைசி அஸ்திரம் இல்லைன்னு இன்னும் ஏகப்பட்ட வச்சுட்டு இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, செப்டம்பர் 2023 இருந்து 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாசத்துடைய நடுவுல தான் கொடுத்தாங்க, 14 15 தேதி வாக்கில் கொடுத்தாங்க. அப்ப 7 மாசம்
ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. 1,19,00,000 பேர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல போலிங். சோ 7 மாதம் தலா 1000 ரூபாய் மக்கள் 1,19,00,000 மக்கள் வாங்கிட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்கணுங்க? 1,19,00,000 பெண்கள், சரிங்களா, அவங்க வாங்கிட்டாங்க 1000 ரூபாய். ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு ஆவரேஜ் வச்சுக்கோங்க. 4 பேரும் போட வேண்டாம், ஓவரா போயிடும். 5 கோடி 4.5 கோடி ஓட்டு அவ்வளவு. ஆனா வாங்கின 1000 ரூபாய் வாங்கின அந்த மனைவியும் அவர் கூட அந்த 1000 ரூபாய் காசை பத்திரமா டாஸ்மாக் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த இன்னொருத்தரும் அந்த 2 பேர் மட்டும் வந்து ஓட்டு போட்டிருந்தா 2,30,00,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். 1,19,00,000 பேரு வாங்கியிருக்கிறாங்க. இவர்கள் 2 பேர் மட்டும், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேர் மட்டுமே வாக்களித்திருந்தால் 2,36,00,000 வாக்களை 2024 மக்களை தேர்தல் திமுக வாங்கியிருக்கணும். ஆனால் வாங்கியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோடி வாக்குகள் மட்டும்தான். ஓவராலாவே 2 கோடி வாக்குகள் வாங்க. அவங்களுடைய வாக்குகள் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா முந்தைய 2019 விட 21 விட 5 லட்சம் வாக்குகள் வந்து குறைஞ்சு போச்சு, இன்னும் குறைஞ்சு போச்சு. அப்ப ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கினவர்கள் வாக்களித்தார்களா, அவருடைய குடும்பத்தினர் வாக்களித்தார்களா? இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா. என்ன காரணம்? நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டான். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புண்ணியத்துல 2006ல வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலை சந்தித்த போது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு வந்தோடனே அவர் தான் முதல்ல அந்த கூச்சத்தை போக்குனவர். ஏன்னா முன்னாடி நமக்கு ஓட்டுக்கு காசு வாங்கினா நம்மால் கூச்சப்படுவோம். கை நீட்டி காசு வாங்கிட்டேன் சார், நான் ஓட்டு போட்டேன் சார், எப்படி தான் செய்யறது அடிமா. 2 பேர்ட்டையும் காசு வாங்க நினைச்சுவான். எங்க வீட்டுல 4 ஓட்டு சார், நாங்க 2 ஓட்டு வந்து ரெட்டலைக்கு போறோம், 2 ஓட்டு உதயசூரன் போறோம் சார், ரொம்ப நியாயமா இருப்பான். விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகுதான் அவன் கொடுக்குறேன் பூரா அவன் காசு கொடுக்கல, அது பூரா ஓன் காசு, எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுனார். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகி இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லார்ட்டையும் வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. ஆர்கே நகர்ல நடந்த சம்பவங்க என்கிட்ட வந்து அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஆர்கே நகர்ல ஒவ்வொரு வீடா பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வர்றாங்க. ஒரு வீட்லயே கிரில் கேட்லயே அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கு, ஒரு கட்சியோட சின்னம் போட்டிருக்கு. அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கே, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த வீட்டுக்கு காசு கொடுக்கல, அடுத்த வீட்டுக்கு தாண்டி போயிட்டாங்க. காலையில 11 மணிக்கு அந்த தேர்தல், அந்த கட்சியுடைய தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு ஒரு அம்மா வருது, எனக்கு காசு வரல அப்படின்னு. இல்ல பாத்துட்டு இல்ல நாங்க நேற்று ராத்திரி 2 மணிக்கு நடு சாமத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டோமே. இல்ல எங்க வீட்டுக்கு காசு வரல. அப்படி அவங்க அட்ரஸ் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அப்படி பார்த்தா, ஏமா நீங்க அந்த கட்சியில, நாங்க வேற கட்சி மா. அந்த அம்மா கேக்குது, அப்ப வேற கட்சியில கொடுக்க மாட்டியா? இல்லம்மா உங்க வீட்டு கிரில் கேட்லயே போடுச்சு, அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, வாங்கிட்டு போயிருமா இந்த கொடுத்து. அடுத்த கட்சிக்காரன் வீட்டு கிரில் கேட்ல போட்டு வச்சிருக்கேன், ஓட்டு போட மாட்டான், காசை சப்ஜாடா வாங்கிட்டு போறான், உரிமை தொகை சப்ஜாடா வாங்கிட்டு போறான். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஓட்டு போட முடியாது, ஆனா நாங்க காசு வாங்கிக்கிறோம். இவ்வளவு பெரிய கிளாரிட்டிக்கு வந்துட்டாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, இந்த 5000 ரூபாய் வந்து இப்ப தமிழக முதலமைச்சர் வேற ஒரு நல்ல எண்ணத்துல போட்டார். அவர் என்ன போடுறாரு, 3 மாசத்துக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸா போட்டுருவோம், எலெக்ஷன்ல ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ரோசப்பட்டு ஏதாவது செஞ்சிருச்சு, சீமானுக்கு சின்னத்தை முடக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிருச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துருவோம், அப்புறம் இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம், சம்மர் வருதுன்னு கண்டுபிடிச்சார் தமிழக முதலமைச்சர். நம்ம ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் சம்மர் இல்லங்க அப்படின்னு அதுக்கு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போடுன்னு சொல்லி போட்டாரு. நம்ம மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா வாங்கின அன்னைக்கு ஹாப்பியா இருப்பான். 5000 ரூபாய் வந்து 4000 ரூபாய் எனக்கு, நான் தொட மாட்டேங்க, இப்ப சாம்பாருங்க தொடங்கி உங்களுக்கு தான் 1000 ரூபாய் ஓடி போயிருங்க, தலைவர் கொடுத்திருக்காரு, அதனால 3 மாசம் சேர்த்து உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வீட்டுக்காரர் கொடுத்துருவாங்க. இவங்க 5000 ரூபாய் 4000 எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த மாசம் 17ஆம் தேதி காசு உழாது, மார்ச் மாசம் காசு உழாது. ஏன்? அதுக்குதான் சேர்த்து இப்பயே கொடுத்தாச்சு. ஏப்ரல் மாசம் காசு விழாது. நம்மால் 2 மாசமா என்ன தமிழக அமைச்சர் காசே போடலன்னு கேட்பான். உங்களுக்கு புரியுங்களா? பாஸ் உங்களுக்கு அட்வான்ஸா போட்டாச்சு, அது அட்வான்ஸ், ஃபைனல் பேமெண்ட் எங்க அப்படிமா. உங்களுக்கு புரியுங்களா? எனக்கு அந்த பயம் வந்துருச்சு, நம்ம ஆளை பத்தி தெரியாம இருக்கே தமிழக முதலமைச்சருக்கு, அது தனியா இருக்கட்டும், இங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அவனுக்கு மார்ச்ல வரணும். புரியுங்களா? முன்னாடி வந்து ஏப்ரலுக்கு ஏப்ரல்ல வரணும். அது என்ன கணக்கு? நீங்க முன்னாடி கொடுத்தீங்க, அது வேற கணக்கு, அது போன வாய், இது என்ன இப்படிமா. உங்களுக்கு புரியுங்களா? அந்த கணக்கு தான் எனக்கு தமிழக முதலமைச்சர் இப்படி கணக்கு போட்டா சரி, அவர் நிறைய அஸ்திரங்கள் வச்சிருக்காருன்னு யோசிப்போம். சோ வந்து 2019, 21, 24 3 கன்சிக்யூட்டிவ் தேர்தல்ல திமுக கூட்டணி ஒருங்கிணைந்த கூட்டணியா இருந்தது, கூட்டணி மாறவே இல்லை. வேற 2019, 21, 24 3 தேர்தல 3 கூட்டணி வச்சிருந்த என்டிஏ, 3 தேர்தல 3 என்டிஏ இருந்துச்சு. இப்ப ஒருங்கிணைந்த என்டிவா வந்து உட்கார்ந்துருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற அண்ணன் டிடிவி வரைக்கும் உள்ள உட்கார்ந்தாச்சு, எல்லாரும் வந்து உட்கார்ந்துச்சு, ஒருத்தரோட பாக்கிட்டார். அண்ணன் ஓபிஎஸ் ஒரே ஒரு எம்பி இருந்தார், அந்த எம்பி ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிட்டார். அப்ப அது ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே சொன்னாங்க, உண்மையில ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே வந்துருச்சு, ஒருங்கிணைந்த என்டிஏ வந்துருச்சு. எல்லாரும் அமளியில் போட்டு எங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நேத்து வரைக்கும் வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சி விவாதத்தில் சண்டை போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி ஜி அவர் தான் வந்து முதலமைச்சர் ஆக போறார்.
உங்களுக்கு தெரியல. அப்ப வந்து இவர்களுக்கு ஒற்றுமை வந்து வேற இடத்துக்கு போய் நிக்குது அப்படிங்கிற. அப்ப 2019, 21, 24 3 கன்செக்யூட்டிவ் எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி பிளவுபட்டு கிடந்தது. இப்ப ஒருங்கிணைஞ்சிருக்கு. ஒருங்கிணைஞ்சிருந்த திமுக கூட்டணி இப்ப சண்டை விட ஆரம்பிச்சிருக்கு. ஒருங்கிணைந்து இருந்துமே கூட 19, 21, 24 3லுமே தொடர்ந்து அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையின் டோட்டல் குறைஞ்சிக்கிட்டே வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து என்டி அலையன்ஸுக்கும் டிஎம்கே அலையன்ஸுக்கும் வந்து 20 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. 20 lakh votes in total. போலான ஓட்டுல ரெண்டு கட்சிக்குமான வித்தியாசம் 20 லட்சம் ஓட்டு. அதாவது 10 அசெம்பிளி தொகுதிகளுடைய வாக்கு. நம்ம வந்து 234 தொகுதியில நார்மலா ஒரு தொகுதியில 2.25 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சீங்கன்னா 10 அசெம்பிளி தொகுதியுடைய வாக்கு தான் ஒட்டுமொத்தமா வித்தியாசம் இருக்கு. சோ ஒரு 5%, ஒரு 5% டிஃபரன்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடலாம், நம்பிக்கை வந்துடலாம். ஒரு 5% மேட்ச் வந்து பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கேக் வாக்கா இருக்க போறதில்ல. எல்லாத்தையும் மேல இருக்கிற பாத்துக்குவாரு, மேல இருக்கிற பாத்துக்குவாரு அப்படின்னா இன்னைக்கு கால திரு அமித்ஷா இங்க வந்துட்டார். உங்க ஊருக்கு இங்க வந்துட்டு அப்புறம் காரைக்கால் போனார். அமித்ஷா பெரிய கெட்டிக்காரப்பா. அவர் இருக்கிற நமக்கு ஒரு பையன் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. சரி, அவர் என்ன செய்வார்? ஊரா தொண்டை தண்ணி வைத்து அவரும் பாரத பிரதமரும் வந்து அவ்வளவுதான் பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த கேள்வி பதில் ஒண்ணுமில்ல. அப்ப அவர்கள் வந்து ஒரு முகமாக இருந்து கட்சியை வளர்க்கறதுக்கு, நாட்டை காப்பாற்றுறதுக்கான வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்களுடைய கைகளும் கால்களுமாக இருந்து தமிழ்நாடு முழுக்க நடந்து அவர்கள் பெறக்கூடிய, அவர்களுடைய விரும்பக்கூடிய வாக்குகளை, அந்த பெறக்கூடிய எண்ணங்களை அதை நிறைவேற்ற நீங்க முயற்சி பண்ணணும். அது இல்லாம மேல இருக்க பார்த்தா மேல இருக்க எப்படி பார்ப்போம், எவ்வளவு பார்க்க முடியும்? அது யோசிக்கணும். ஒரு லிமிட் இருக்குல்ல எல்லாத்துக்குமே. ஒரு அளவுக்கு நல்லா பாத்துக்குங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடியால நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை ஆம்பிளிஃபை தான் பண்ண முடியும். அக்கா, தம்பி, சகோதரர் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மீடியா வந்து சப்போர்ட்டே இல்ல, மீடியா சப்போர்ட்டே இல்ல. மீடியா சொந்தமா பண்றதுலாம் அது தனி கதை வச்சுங்க, அது வேற ஒரு டிபேட், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். மீடியா என்ன செய்யும் யோசிங்க. நீங்க மீடியா வந்து இந்த மைக் மாதிரிங்க. நான் தனியா பேசினா 4 பேர் கேட்கும், அதை 4000 பேர் கேட்க வைக்கிறதுக்கு இந்த மைக். அதுதான் மீடியா பண்ற. நீங்க பேசுறத ஆம்பிளிஃபை பண்ணி சொல்லும், அவ்வளவுதான் மீடியா. நீங்க பேசினா தானே. நீங்க எதுவுமே பேசாம வந்து மீடியா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணு சொன்னா, மீடியா அடிச்ச போது யார் போனீங்க? மீடியா அடி வாங்குச்சு, நியூஸ் தமிழ்ல வந்து அடி வாங்கினாங்க, யார் போனீங்க? அப்ப நான் ஒரு ட்வீட்டை போட்டு போயிருவீங்க. அப்ப வந்து யார் வருவாங்க கேள்வி. அப்ப யூ ஹேவ் டு ஆக்ட் அப்படிங்கிற ஞாபகம். நீங்கள் ஆக்ட் பண்ணாமல், நீங்க செயல்படாம வெற்றிங்கிற சாத்தியம் இல்ல. தேர்தல் என்பது வேடிக்கை பார்ப்பவர்களின் விளையாட்டு அல்ல. தேர்தல் என்பது வேடிக்கை பார்ப்பவர்களின் விளையாட்டு அல்ல. எப்படி அகில இந்திய அளவில் பாஜக தேர்தலில் மாஸ்டரோ, அதற்கு சற்றும் சளைக்காமல் தமிழ்நாட்டில் திமுக தேர்தலில் மாஸ்டர் என்பதை உணருங்கள், புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. அவங்க எலெக்ஷன்ல மாஸ்டர்ஸ் அவங்க. அப்ப நீங்க அவ்வளவு சுலபமா நீங்க போட்டு போற போக்கெல்லாம் அடிச்சு போயிட முடியாது. அவங்கள்ட்ட இன்னும் நிறைய ஆயுதங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு 20 லட்சம் ஓட்டு கூட தேவைப்படுது, ஒரு 5% ஓட்டு கூட தேவைப்படுது. ரொம்ப அதிகமா இல்ல. 234 தொகுதி, 20 லட்சம் ஓட்டு தேவைப்படுது. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு கூட நீங்க செக்யூர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் போக்கஸ் பண்ணி வேலை பார்க்கணும். இந்த இடத்துல விஜய் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் ஃபேக்டர் வந்து இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து மத்தவங்க எல்லாம் வந்து 5% போயிட்டாங்க, இவர் வந்து 10-15க்கு மேல வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதுல உங்களுக்கான ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னா, விஜய் ஒரு 18% ஓட்டு வாங்குவாருன்னா 8% உங்க ஓட்டு எடுத்துருவாரு, 10% அவங்க ஓட்டு எடுத்துருவாரு. சோ அப்படியுமே பாத்தீங்கன்னா லாபத்துல தான் உங்களுக்கு நட்டம். சோ 18% ஓனா 10% அங்க ஓட்டு வாங்கிடுவாரு, 8% உங்களுக்கு ஓட்டு வாங்கி எல்லா பக்கமும் அந்த பாதிப்பு இருக்கும். உங்களை விட திமுகவுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் நம்ம நம்பலாம். அதனால வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. அதுவும் வந்து ஒரு சேம் ரிசல்ட் தான். நீங்க வந்து அதனால வந்து என்ன ஆகுமோன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. மூணாவதா, இந்த 5% வாக்குகளை நிறைவு செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. நமக்கு வந்து அதிருப்தி அலைன்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே 2024 மக்கள் தேர்தலை பார்த்தோம். தனியா பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாம அவங்க வந்து 240 சீட்டு தான் பாஜக தனியா வந்து பார்த்தோம். இந்த 10 வருஷம் ஆட்சிங்கனால ஆன்டி இன்கம்பன்சி எல்லாருக்குமே இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கே இருக்கும்போது திமுக ஆட்சி கேரண்டியா இருக்கும். அதுக்கு ஒரு 2% போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 2% இங்க இருந்து எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து டிஎம்கே இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2% எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐஆர்ல போனதுல இருந்து ஒரு கள்ள ஓட்டு ஒரு 1% போயிருச்சு வச்சுக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5% டிஃபரன்ஸ் வந்துருது. சோ அந்த 5% குறைஞ்சா கூட திரும்பவும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஓட்டு வந்து நியூட்ரலைஸ் ஆகி நிக்கும். அப்பயும் நீங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு பெரிய சிரமத்தை பண்ண அதுக்கு உழைக்கணும் பாத்துங்க. அப்ப 5.5 கோடி வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ் 6.2 கோடி இருந்துச்சு. எஸ்ஐஆருக்கு பிறகு 5.5 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க.
ஒரு தொகுதிக்கு சராசரியா 2.25 லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு செய்வாங்க ஒரு தொகுதிக்கு. 80% போல் ஆச்சுன்னா 1.90 லட்சம் வாக்காளர்கள், 1,90,000 வாக்காளர்கள் வந்து ஒரு தொகுதியில வாக்களிப்பாங்க. 1,90,000 வாக்காளர்கள் ஒரு தொகுதியில மொத்தமா வாக்களிப்பாங்க. 80% போல் ஆச்சுன்னா அதுல நீங்க சாதாரண 1 லட்சம் ஓட்டு வாங்க முடிஞ்சதுன்னா வெற்றியை பெற முடியும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்டாயமா ஒரு 8-10% எடுப்பாரு, விஜய் அவர்கள் வந்து ஒரு 10% எடுப்பாரு. அப்ப நீங்க இந்த கூட்டணி வெற்றி பெறணும் விரும்பக்கூடியவர்கள் 1 லட்சம் வாக்குகளை உத்தரவாதமா உங்களுடைய தொகுதியில பெற முடியும்னு 234 தொகுதியில நீங்க பிளான் பண்ணீங்கன்னா வெற்றிக்கான உத்தரவாதம் அதிகமா இருக்கிறது. அதுல தெரிந்து கொள்ள வேண்டியது 1 லட்சம் வாக்குகள் வந்து யாருமே பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க கேப்பீங்க கொடுப்போன்னு வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பெரிய சிக்கல் என்ன, வாக்களிக்க விரும்புபவர்கள் கூட வரமாட்டார்கள். அப்ப அவர்களை கொண்டு வந்து எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வந்து திருமங்கலம் ஃபார்முலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமங்கலம் ஃபார்முலாங்கிற காசு கொடுக்கறதுங்கிறது செகண்டரி, அது வேற விஷயம். அந்த மெட்ரலைஸ் பண்ணது மைக்ரோ மேனேஜ்மெண்ட், கடைசி வாக்காளர் வரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவனை வாக்களிக்க வைப்பது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணி நடந்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் வாக்குகள் வாங்கினால் உத்தரவாதமான வெற்றி. அது கடினமான விஷயம் இல்ல, சுலபமான விஷயம் தான். ஆனால் அது நரேந்திர மோடி கையிலேயோ அமித்ஷா கையிலேயோ இல்லை, தமிழக வாக்காளர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு. So they have a guilt feeling even though they want to shift. They are unable to do so because they are afraid DMK ஜெயிச்சாலும் அவங்கள professionally or personally கொல்லலாம், தோத்தாலும் professionally or personally கொல்லலாம்ங்கற மாதிரி நிறைய ஆள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வழி உண்டா? அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டியதில்லைங்க. ஓட்டு மாத்தி போட்டா கொன்றுவாங்களா என்ன? நீங்க அப்படிலாம் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஓட்டு மாத்தி யார் போறாங்களோ தெரியவே தெரியாது. பார்லிமெண்ட்லயே வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போற மாத்தி ஓட்டு போட்டு ஆட்சிக்கு விழுந்த வரலாறுலாம் இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க வந்து ஓட்டு போட்டா நீங்க வந்து அண்ணன் வடிவேல் சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு சின்னத்தை காட்ட சொல்லிருங்க. யார் கேட்டாலும் அதை போட சொல்லிருங்க. ஓட்டை வந்து கரெக்டா உங்களுக்கு போட சொல்லுங்க. ஆனா நீ வெளியே கேட்டா சொல்லுங்க. எதுக்கு நீங்க சொல்லணும்? உங்கள்கிட்ட கேட்டா கூட நான் அவங்களுக்கு போட்ட சொல்லி வச்சிருக்கேன். சோ ஓட்டு போடுறது வந்து தனி உரிமை, ரகசியம், அதுல பிரச்சனை இல்லை. அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. குயிக் ப்ளீஸ். எஸ் சார், குட் ஈவினிங். ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வாட் டு டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஒரு கன்ஃபியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பார்வையில் நீங்கள் அறிந்தும் அறியாதது எது, புரிந்தும் புரியாதது எது, தெரிந்தும் தெரியாதது எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ப்ளீஸ்? அப்படி எதுவுமே இல்லை. கடைசி கேள்வி. Good evening friends, brothers, sister. I have 2 points. The PLI scheme of Indian government increases the production of GDP thanks to Indian Prime Minister. Second point is, after the Prime Minister visit to Malaysia, Devaram and Thiruvasaram were sung. Should Parliament worldwide start with this prayer? The Indian Parliament can lead the way in this. Legend says the Thai kings were crowned at the Senjur temple. Even today, Thiruvarumbai song at the coordination level to help our North Indian brothers. Pradhan Mantri ke Malaysia daur ke. சார், உங்களுடைய கேள்விக்கு போலாம், நேரம் சுருக்கமாக இருக்கு. Thank you. அவருக்கு கேள்வியே இல்லை, என்னையே பேச கூப்பிடலன்றாரு. அடுத்த தடவை இங்க நிகழ்ச்சி நடக்கும் போது திரு சுந்தரராமன் அவர்கள் குறிப்பெடுத்துக் ஹலோ கொள்ளுங்க. சார், ஒரு கேள்வி. எஸ் கேட்டுங்க சார், இப்போ விஜய் வந்து டிஎம்கே தான் எதுக்குறாரு, நம்ம என்டிஏ அலைன்ஸ் டிஎம்கே தான் எதுக்குது? ஏன் விஜயும் என்டிஏ கூட வரக்கூடாது? அப்படி வர வாய்ப்பு இருக்குதா?
ஏன் அப்ப 2024 நீங்க ஏன் தனியா போனீங்க? அவங்க கட்சியுடைய வழக்கணும் என்ன, அதனால வந்து அவருக்கு வந்து அவருடைய கட்சியை வழக்கணும், நீங்க தப்பு சொல்ல முடியாது. விஜய் வந்து உங்களை காப்பாற்றணுமா? இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவோட தோத்து, ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தானோட தோத்து, பாகிஸ்தான் வந்து ஜிம்பாப்வேயோட தோத்து, அப்ப நம்ம ஜெயிச்சிடலாமா? ஏய் நீ விளையாட மாட்டா உனக்கு ஊர் பேப்பரா தோக்கணுமா அப்படின்னு. அது விஜய் வர்றாரு வராம போறாரு அது மேட்டர் இல்ல, நீங்க ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு தேவை என்ன? அது நீங்க விஜய் வந்து ஜெயிக்க வைக்கணும், அப்புறம் அவர் முதலமைச்சர் ஒத்துக்குவீங்களா? அப்படி இல்ல, அவங்க அவங்களோட பி டீமான்னு கேட்க தான் கூப்பிட்டோம். பிஜேபியில மாவட்ட தலைவராக இருக்கேன். பிஜேபி மாவட்ட தலைவர் இருக்கும் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அதான். எஸ் 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 சொல்லுங்க சார். எப்ப பார்த்தாலும் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் பணம் கொடுக்கல ஒரு பெரிய குறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மத்திய கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வெள்ள நிவாரண நிதி எல்லாத்துக்குமே சப்போர்ட். எங்களுக்கு பீகார் கொடுக்குற மாதிரி கொடுக்கல, அசாம் கொடுக்குற மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு செஞ்சிருக்கோம், அதுக்கு என்ன நம்ம மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். சாணக்கியா பாருங்க, பேசு தமிழா பேசு பாருங்க, தொண்டத்தனி வத்த நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் பாருங்க. பாரத பிரதமர் பேசுறத கொண்டு போய் சேருங்க. அமித்ஷா அவர்கள் பேசுறத சொல்ல கேட்டுங்க. அண்ணாமலை, எல்முருகன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கேளுங்க. லாஸ்ட் 10 வருஷத்துல 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. 11 லட்சம் கோடி ரூபாய். இந்த பட்ஜெட்ல 7500 கோடி ரூபாய் தமிழக ரயில்வே திட்டங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல மட்டும். இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டில் இப்ப நம்ம பேசிக்கிட்ட தருணத்துல 35,000 கோடி ரூபாய்க்கான ரயில்வே நிதி ஓடிட்டு இருக்கு. 35,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு பட்ஜெட் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக்ல 60,000 கோடி ரூபாய் ஒரு ஸ்டெச்ல கொடுத்தது இல்ல. சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோ ரயிலுக்காக 60,000 கோடி ரூபாய் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல கொடுத்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க பார்க்கணும், கேட்கணும். நீங்க ஒரு கேள்விதான் சார், ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. கடுமையா போய் நீங்க கேட்கணும். நரேந்திர மோடி அவர்கள் பரீட்சா பே சர்ச்சால இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க, 4 பேர் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. நன்றி. அவர் இந்தியில பேசுறது புரியலன்னா தமிழ்ல நான் பேசிட்டு இருக்கேன், தம்பிகள் பேசிருக்கேன், அதையாவது கேளுங்க. தேங்க்யூ. வெகு அழகாக ஒரு பிஜேபியின் ஸ்போக்ஸ் பர்சன் போல நின்று இன்னைக்கு பேசியிருக்கீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, கடைசியில காட்டி கொடுக்குறீங்க பாத்தீங்களா. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தோம் நம்ம அப்புறம். ப்ரொஃபஷனல்ங்க, ப்ரொஃபஷனல். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.